ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட எபிசோட் 5 பார்க்க போகிறோம். எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான். ஏற்கனவே முதல் 4 வீடியோ போட்டேன், அதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த 5வது பார்ட் புரியும். ஏன்னா இது மூவி கிடையாது, சீரிஸ். கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். இப்போ எபிசோட் 5. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம், நம்ம ஹீரோவெல்லாம் குவாரண்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த ரூமை வந்து டாக்டர் திறந்தவொடனே அந்த விக்கு தலையை நான் வெளியே போகலாமான்னு ஓடி வருவான். இல்லை, நான் ஹீரோவை கூப்பிட்டு தான் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு போவான். அவனை மட்டும் கூப்பிட்டு போகிறேன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோ போகும்போது அந்த விக்கு தலையை பிடிச்சி அவங்க உன்னை பயன்படுத்திக்க பார்க்குறாங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருன்ற மாதிரி சொல்லுவான். இது வந்து ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பான். டாக்டர் வந்து போகிற வழியிலேயே இருக்கிற பொருளெல்லாம் வச்சு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு சில பொருளை வச்சு தான் மித்த வழிகளெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் பத்தாது, நிறைய ஸ்ட்ராங்கான பொருட்கள் வேணும். நீ ஒரு விஷயம் எங்களுக்காக பண்ணியே ஆகணும். மேலே மாடியில் போய் அந்த வயசானவரை இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதாவது கால் உடஞ்சிருக்காருல, அவர் வெல்டிங்லாம் பண்ணுறாருல, அவருடைய திறமை வந்து இவனுக்கு தேவைப்படுது. உனக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, நீ அவரை கூப்பிட்டு வந்தே ஆகணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோவும் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்றதுனால சரின்ட்டு ஒத்துக்கிறான். அதுக்கு அடுத்த சீனில் இவரோட வீட்டை காமிச்சா 4th பார்ட்டோட எண்டிங்கில் எங்கே முடிச்சிருப்பாங்கன்னா, இவர் கன்னை வச்சுட்டு நிற்பார்ல அந்த முட்டையை சுடுறதுக்காக. அதை சுடுற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு குழந்தை கத்துற மாதிரி லேசாக சவுண்டு கேட்கும். உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசின விஷயத்தை தான் யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த அம்மா இவங்களோட குழந்தை இறந்ததை பற்றி சொல்லி வருத்தப்பட்டு நின்றுருப்பாங்க. என் குழந்தை கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா தெரியுமா, முதல்ல அவன் என் அம்மான்னு கூப்பிட்டது, என்கிட்ட நடந்து வந்தது, பேசுனது அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே ரசித்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவர் கேட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கல்ல குழந்தைய அப்படின்ற மாதிரி குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் மான்ஸ்டரா மாறினா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை கொண்டுருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் சரின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ அவங்க குழந்தைய பற்றி அவ்வளோ பேசி இப்போ அவங்களே ஒரு குழந்தை மான்ஸ்டர் மாதிரி மாறுறதை பார்த்தோன்னே அவருக்கு மனசே வராது. அந்த கதவை மூடிடுவார். குழந்தைங்களாம் ஆன்ட்டி உள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைம்மா, அவங்க போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம டான் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணை அந்த அம்மா டானை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பார், நீ ரவுடின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு, நான் எவ்வளோ பணம் வேணால் தரேன், இங்கேருந்து என்னை வெளியே மட்டும் கூப்பிடணுன்ற மாதிரி கேட்பாங்க. இவன் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவங்கள தள்ளி விட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பான். சரி, அப்படி இவன் எங்கே தான் போகிறான்னு பார்த்தா மேலே போகிறதுக்கான படிக்கட்டான்னு தான் போய் நிற்பான். அதையும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. முடியாதுன்ற மாதிரி கண்ணாடி போட்ட சொன்னோன்னே டாக்டர் வந்துட்டு அவனை விட்டுருங்க, அவனை தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவன் எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு படிக்கட்டு வழியாக ஏறி போயிட்டு இருப்பான். இதே டைமில் தான் ஹீரோவையும் டாக்டர் அமுச்சிட்டு இருப்பான். மேலே போகும்போது ஹீரோ காதில் டாக்டர் ஏதோ சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்புறம் இந்த விக்கு தலையனுக்கு அவங்க ஒய்ஃப் தான் எல்லாருக்கும் சாப்பாடு உள்ளே இருக்கிறவங்க கொடுக்கும்போது அந்த விக்கு தலையன், என்னடி சாப்பாடு போடாமல் என்ன சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, போ நிறைய சாப்பாடு கொண்டு வானோடனே, இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவர் சொல்லியிருக்காருன்ட்டு டாக்டரை பற்றி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே அவன் என்ன எனக்கு ஆர்டர் போடுவானா, இது என்னுடைய சாப்பாடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், முதல்ல மான்ஸ்டரா மாறினா உன்னை தாண்டி நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவங்க கையெல்லாம் பிடிச்சி உடைக்கிற மாதிரி ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. இந்த டைமில் பார்த்தா அந்த அடிப்பட்டவன் வந்து, விட்டுருங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிங்க, இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாக மான்ஸ்டரா மாறிடுவீங்கன்னொன்னே அந்த விக்கு தலையை அவங்கள விட்டுருவான். அடுத்து ஹீரோவும் ரவுடி பையனும் மேலே போகிறத காட்டுவாங்க. நம்ம ஹீரோ டாக்டர் சொன்னதை தான் யோசிச்சு பார்ப்பான். என்ன சொல்லுவானா, உன்னுடைய முதல் குறிக்கோள் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வரதா தான் இருக்கணும், அந்த குழந்தைங்க 2வது பட்சம் தான், ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்த சீன்லேயே இங்கே ஃபயர் ஃபைட்டர் டாக்டரை போட்டு அடித்து ஓரம் நிறுத்துறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன், அந்த அப்பாவி பையனை போய் மேலே அமுச்சு வச்சிருக்கேன், அவனை சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி கத்துவாங்க. இல்லை, அவன் சாவ மாட்டான், அவன் மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருக்கிற ஆள் நமக்கு தேவை, அவரோட திறமையை வச்சு மட்டும்தான் இந்த இடத்த சீல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் நீ அவனை கொல்றதுக்காக தானே அமைச்சிருக்கேன்னு கோவப்படுவாங்க. இல்லை, அவன் மான்ஸ்டரா மாறிக்கிட்டு தான் இருக்கான், இருந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் அதை பார்த்துருக்கேன், அவனை ஏன் எல்லாருமே வெளியே அனுப்புவானன்ட்டு ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் கிட்ட கேட்பான். ஏன்னா அந்த பையனை இப்போ வெளியே அமிச்சா கொலை முயற்சிக்கு சமன்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன், அதனால தான் எல்லாரும் குற்ற உணர்ச்சியில் போட்டாங்கன்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது, அவங்க குற்ற உணர்ச்சியில் எல்லாம் போடலை, அடுத்து நம்ம மான்ஸ்டரா மாறினாலும் நம்மளை வெளியே அமிச்சிருவாங்களோ ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ள, அந்த எண்ணம் தான் அவனை உள்ளே இருக்கணும்னு சொல்ல வச்சுது அப்படின்றத வந்து டாக்டர் சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த கிட்டார் பொண்ணு ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லுவான், இந்த வைரஸ் பரவுன விஷயம் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமான்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் கிட்ட சொல்லுவான். என்ன வெளாரியா யாருன்னொன்னே, இந்த ஆர்டிக்கல் தான்ட்டு ஃபோனில் அந்த லோகோவே அந்த ஆர்டிக்கலையும் காட்டுவான். இந்த ஆர்டிக்கலை நான் படித்தேன், இந்த வைரஸ் பரவுறதுக்கு முன்னாடியே அதை பற்றி இவன் எழுதி வச்சிருக்கான், கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கலை எழுதினவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுன்ற மாதிரி இவன் சொல்லுவான். அடுத்த சீன்லேயே ஃபயர் ஃபைட்டர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹஸ்பண்ட் தான் இந்த ஆர்டிக்கலை எழுதிட்டு இருந்திருப்பாரு. அந்த பூனையை பார்த்துட்டு என்ன இந்த பூனைன்னொன்னே உடனே அந்த டேப்பை மறைச்சி வச்சுட்டு, ஆமாம் நம்ம வெட்டிங் ஃபோட்டோக்கு எப்போல்லாம் ஆளுங்க வரப்போகிறாங்க சொல்லுன்ட்டு கேள்வியை மாற்றிருப்பார். அப்படி இதை யோசிச்சு பார்த்து கண்டிப்பாக அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்குன்னு ஃபயர் ஃபைட்டர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் கிட்டார் பொண்ணு இதெல்லாம் கேட்டு கோவமாக நடந்து போயிட்டு இருப்பா. ஸ்வாட்ஸ்மேன் தான் என்னாச்சுன்னொன்னே, அடுத்து இங்கே யார் யார் மான்ஸ்டரா மாற போகிறாங்கன்னு தெரில, நம்ம போய் பொழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணுன்ட்டு போயிட்டு இருப்பா. இப்போ எங்கே தான் நீ போகிறன்னொன்னே, வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருப்பா. ஸ்வாட்ஸ்மேனும் வர வழியெல்லாம் பின்னாடி போயிட்டு இருப்பா.
அப்புறம் நம்ம ஹீரோவும் ரவுடியும் மேலே நடந்து போயிட்டு இருப்பாங்களே, போகிற வழியெல்லாம் மான்ஸ்டரை பார்த்து அடிச்சு போட்டு தான் போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ திடீர்னு மான்ஸ்டராக மாறிட்டு, இந்த பக்கம் ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது எனக்கு தெரியுது, வரீங்களா நம்ம போய் கொல்லலாம், பயமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு வினோதமாக பண்ணுவாங்க. கண்ணு கருப்பாயிட்டு அப்படியே கதவு திறந்துட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த கதவுக்குள்ளே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம ரவுடி தான் ஹீரோ பிடிச்சி வயிற்றுலேயே ஒரு குத்து குத்துனோன்னா அவன் நார்மல் ஆகிடுவான். ஆனால் அந்த கதவுக்குள்ளேருந்து ஒரு மான்ஸ்டர் கை வந்து நம்ம ரவுடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ரவுடிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இதே மாதிரி நெருப்பு இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ரவுடி போகிற மாதிரியும் இன்னொருத்தர் வராது என் பக்கத்தில் வராதுன்ற மாதிரி கையாட்டுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாரு. அடுத்து நம்ம ரவுடியை வேகமாக அந்த மான்ஸ்டர் இழுத்துட்டு போகிறது தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் கூடயே ஓடி வருவான். அடுத்த செகண்ட் வேகமாக ஓடி வர ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்களேன் நம்ம ஹீரோ அடிக்க. நம்ம ஹீரோ அப்படியே பயந்துகிட்டு இருப்பான். உடனே யாரோ ஃபயர் ஈட்டியை வச்சு சுட்டு அதை நெருப்பில் கொளுத்திடுவாங்க. வேகமாக அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து ஓடி போயிடும். இந்த பொண்ணு தான் ஈட்டி கொண்டு வரும். அவங்க அப்பாவும் பின்னாடியே வருவார். பாட்டில் பாம்பு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. என்னப்பா எல்லா இடத்தையும் கொளுத்தலான்னு முடிவு பண்ணிட்டியான்னும்போது, இல்லைம்மா நான் காப்பாற்றணும் தான் வந்தேன்ட்டு அவங்க அப்பாவும் கூட நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னா சுடுறதுக்கு போவாங்க மான்ஸ்டர்ன்ட்டு. சரி அவன் மனுஷன் தான் போல இருக்குன்னு அவனை விட்டுட்டு நம்ம ரவுடி பக்கத்தில் வந்தோடனே ரவுடி உயிரோட தான் இருப்பான். இவன் உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். பக்கத்தில் ரூமில் ஹீரோ எட்டி பார்த்தா ஏகப்பட்ட மனுஷங்களை அந்த மான்ஸ்டர் அடித்து போட்டு வச்சுருக்கோங்க. இன்னொரு மான்ஸ்டரோட கை தான் நீளமாக இருக்கும். அந்த மான்ஸ்டர் வந்து செத்து தான் கிடக்கு அந்த பக்கம். அந்த மான்ஸ்டரோட கை தான் நம்ம ரவுடியை பிடிச்சி இழுத்துருக்கோம். அப்புறம் நம்ம ரவுடி எல்லாருமே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மான்ஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு டைரி இருக்குது. மனுஷனாக இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் எழுதியிருக்கும் போல இருக்குது. அதை படித்து காட்டுறாங்க. நான் என் குழந்தைய காப்பாற்ற வேண்டியது அந்த மான்ஸ்டரோட வாய்க்கு கிட்ட போச்சு. அது என் கை மட்டும் கொஞ்சம் பெருசாகவும் நீளமாகவும் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக என் குழந்தைய காப்பாற்றிருப்பேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நான் மான்ஸ்டராகவே மாறி செத்து போகலான்ற மாதிரி இந்த அப்பா தான் டைரியில் எழுதி வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட இவர் கை நீளமாக இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. மான்ஸ்டரா மாதிரி கூட கை நீளமாக தான் மாறி இருக்கு இவருக்கு. இந்த மாதிரி இவரோட சோகமான இந்த டைரியை காமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே அந்த பொண்ணை அந்த அம்மா வந்து வெளியே அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மறுபடியும் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் வருத்தம் தான் பட்டுன்னு இருப்பாங்க. வேற என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஆறுதலாவது சொல்லலாம். ஆனால் அது பண்ணாமல் வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. அடுத்து மேலே காமிச்சா நம்ம ரவுடி ஏஞ்சிக்கிறான். அந்த பொண்ணு தான் அவனுக்கு மருந்து போடணுன்னே எனக்கு மருந்தெல்லாம் வேணான்ட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோக்காவது மருந்து போடலான்னு பக்கத்தில் வரும்போது ஹீரோ ஏஞ்சி கிளம்பி போக பார்ப்பான். இல்லை நான் உனக்கு மருந்து போட்டே வேண்டாம் அந்த பொண்ணு சொல்லும்போது ஹீரோ கை வச்சுக்கிட்டு ஏஞ்சி நின்றுவான். உடனே அந்த பொண்ணோட அப்பா கையை இறக்கி நீ மான்ஸ்டர் தானேன்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோ பயந்துக்கிட்டே கையை இறக்குனா அவன் கன்னத்தில் இருக்கிற காயம் உடனே குணமாகுங்க. அந்த பொண்ணு வந்து அதை பார்த்துரும். நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டிகிட்டே இருப்பார். ஹீரோவும் வருத்தப்பட்டு வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டே சும்மா சொன்னேன் தம்பி, என்ன பயந்துட்டியா, உன்னை வெளியெல்லாம் போக சொல்ல, வா மருந்து போட்டுக்க, அப்புறம் நீ ஏதோ ஒரு குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தல, சாவை கண்டு பயப்படாத ஒருத்தன் நான் இங்கே இருக்கேன், என்ன கூப்பிட்டு போறியா, வரேன், சாவும்போது ஹீரோவா சாவணும் தான் நான் ஆசைப்படுறேன்னு அவங்க அப்பா சொல்லுவார். இதை கேட்டோன்னே பொண்ணு எங்கள் அப்பாவை திருத்தவே முடியாது போல இருக்குன்னு நினச்சி சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீன்லேயே விக்குதலை என்ன காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃபு பின்னாடி கத்தி வச்சுட்டு வந்து நிற்பாங்க. என்னடி என்ன பண்ணுற இங்கன்ட்டு மிரட்டுவான். நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்க, நீ மான்ஸ்டரா மாறினா என்ன தானே சாவடிப்பேன்னு சொல்லியிருக்க, ஆனால் உன்னை இப்போவே எனக்கு அடிக்கணும்னு தோணுது தெரியுமா, நீ மான்ஸ்டரா மாறின பிறகு மொத்த அடி நான் தான் உன்னை அடிப்பேன். ஆனால் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் பண்ண எல்லா கொடுமையும் நினச்சி பார்த்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஓ சும்மா விளையாடிட்டு இருக்காது அப்படின்ட்டு அப்போ கூட திமிரா பேசி படுத்துப்பான். இவங்களும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி நடந்து போவாங்க. அடி வாங்கினவன் நிற்பான். அந்த ரவுடி பையன் வெளியே தான் நிற்கிறானான்ற மாதிரி கேட்பானா, இல்லை அவன் மாடி படிக்கட்டு ஏறி எப்போ மேலே போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன மேலே போயிட்டானான்ட்டு வேகமாக அவன் பேக்கெட்டை செக் பண்ணால் அந்த சாவி இருக்கவே இருக்காது. பயங்கர டென்ஷன் அவன் எடுத்துகிட்டு போயிட்டானேன்ட்டு. அடுத்து நம்ம ரவுடி அந்த அடி வாங்கினவனோட வீட்டில் தான் வந்து எல்லா பொருளையும் எடுத்து செக் பண்ணுவான். ஆனால் சாவி போடுற மாதிரி எதுவுமே இருக்காது. வெளியே நடந்து போனால் அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டோர் இருக்கும். அதுக்குள்ளே அந்த சாவி போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்குங்க. ஒரு சின்ன குழந்தைய போட்டு அடித்து அந்த குழந்தைய கட்டி ஃபோட்டோ எடுத்த மாதிரி, ஒரு குழந்தை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை அவன் பிடிச்சி அடித்த மாதிரியும் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதாவது இவன் ஒரு சீரியல் கில்லருங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை டார்கெட் பண்ணி பிடிச்சி அவங்கள கொன்று புதைக்கிறது தான் இவனோட வேலையாக இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ரவுடிக்கு வரோம் பாருங்க கோவம். அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரில, ஆனால் நம்ம ரவுடிக்கு செம்ம காண்டு வரும். இதோட அவனை கொன்று புதைக்கிறேன்டான்ற மாதிரி வெளியே கிளம்பிட்டு இருப்பான். அடுத்த சீனில் கால் உடஞ்சவரோட வீட்டில் காமிச்சா ஹீரோவும் இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. அப்பா பொண்ணு எங்கே அந்த லேடின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அடுத்து நம்ம டாக்டரை காமிச்சா கீழே வாக்கி டக்கி வச்சு ஹலோன்னு கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே டைமில் ஹீரோ வந்து அந்த டோரை திறந்து பார்த்தா அந்த முட்டை மான்ஸ்டரை பார்த்து அவனும் அதிர்ச்சியாக நின்றுட்டு இருப்பான். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் கிட்டார் வாசிக்கிற பொண்ணும் ஸ்வாட்ஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக துணியை கட்டி SOS சிம்பிளை உருவாக்கி பில்டிங்கு வெளியே தூக்கி போட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் அந்த கிட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவங்க வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குன்றத கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். அதை நினச்சி அவங்க வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ வந்து இவங்களை கீழே கூப்பிட்டு வந்துட்டாங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இந்த அடி வாங்க நம்ம கையை கீச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் இங்கே பாருங்கள் என் கையிலேருந்து ரத்தம் வருது, என்னோட காயமும் சரியாகல,
நான் மனுஷன் தான், என்ன தயவு செஞ்சு விடுங்க, நான் தப்பா நினச்சிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். சரின்ட்டு இவனை திறந்து விட்டோன்னே எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இவன் எல்லாருக்கிட்டையும் கத்திக்கிட்டு போவான். என்ன இவன் கத்திக்கிட்டு இருக்கான், இப்படி பண்ண மாட்டானே, மான்ஸ்டர் கூட ரொம்ப நேரம் இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே டான்ஸர் பொண்ணு, டேய் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா, உங்களுக்கு சாப்பிட ஏதோ எடுத்துன்னு வந்து கொடுத்தான்றதுக்காக அவன் நல்லவன் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த டான்ஸர் பொண்ணு கத்தும். அப்புறம் தான் உங்களுக்கு புரியும், ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போன அடி வாங்கினவன் வந்து பாத்ரூமில் வந்து சுற்றி மறைச்சி வச்சிருப்பான். அந்த சுற்றி எடுத்துப்பான். அதே மாதிரி நம்ம ரவுடியும் படிக்கட்டுலேருந்து கொலை வெறியில் இறங்கி வருவாங்க. வரும்போது எல்லா பொருளையும் தட்டி உடச்சிக்கிட்டு கீழே வருவான். இதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. ஸ்வாட்ஸ்மேனும் ரவுடியை நிறுத்த பார்ப்பான். தள்ளி விட்டு போயிடுவான் நம்ம ரவுடி. அவன் கையில் இருந்த ஃபோன் மட்டும் கீழே விழுந்துரும். அதை வந்து ஸ்வாட்ஸ்மேன் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ரவுடி போயிட்டே இருக்கும்போது பின்னந்தலையிலேயே ஓங்கி சுத்தியால் அடிப்பான் பாருங்க, பயங்கரமாக ரத்தம் வரும். அடுத்து இன்னொரு தடவை அடிக்கும் போது நம்ம ரவுடி ஒரே புடிதான். அடுத்து செவுத்தை உடச்சிட்டு போய் வெளியே விழுறான். விடுவானா நம்ம ரவுடி செம்ம கோத்துல இருக்கான். ஒரு சின்ன குழந்தையவட கொண்டு இருக்குன்ட்டு போட்டு அடின்னு அடிப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் அடி வாங்கினவன் இவன் கொலகாரன், என்னை காப்பாத்துங்கன்னு கத்துவான். ஆனால் நம்ம ரவுடி கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் அவனை கீழே தள்ளிட்டு மேலே உட்காந்து அடிப்பான் பாருங்களேன். அப்போ அடிக்கும்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும் நம்ம ரவுடிக்கு. அதில் வந்து ஜட்ஜி ஒருத்தனுக்கு தீர்ப்பு தர மாதிரி, இவன் தப்பை தெரிஞ்சு பண்ணல, இவன் தப்புக்காக வெறும் 11 மாதம் மட்டும் ஜெயில் தண்டனையும் 2 வருஷம் போலீஸ் கீழே இவன் சர்வீஸ் பண்ணுன்ற மாதிரி தண்டனை தருவாங்க. அந்த தண்டனையை வாங்குறவன் அதை கேட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டே தாங்க நம்ம ரவுடி போட்டு அவனை அடித்து கொள்ளுவான். கிட்டத்தட்ட அவனை அடித்து கொன்னே முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ரவுடி அவனை தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். உன்ன மாதிரி ஆள்லாம் இங்கே இருக்கவே கூடாதுறான்ட்டு கதவை திறந்துக்கிட்டு அவனை கொண்டு போய் வெளியே போட்டுருவான். வெளியே வேற மழை பெஞ்சிட்டு இருக்கும். எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வருவான். எதையே இழுத்துக்கிட்டே வருவான். வந்துட்டு கதவுக்கு உள்ளே போட்டுட்டு கதவை மூட போகும்போது கரெக்டாக நம்ம ஸ்வாட்ஸ்மேன் வந்து அப்படி பிடிச்சி நிறுத்துவாங்க. இழுன்னு இழுத்து கதவை மூட பார்ப்பான். அப்படியே விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நம்ம ரவுடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். நிறைய ரத்தம் போயிருக்குல்ல. அப்போ என்னதான் இழுத்துன்னு வந்து அப்படி போட்டான்னு பார்த்தா, அந்த செத்து போன பொண்ணையும் ஆர்மிக்காரனையும் தாங்க உள்ளே இழுத்துட்டு வந்து போட்டிருப்பான். அந்த செத்து போன பொண்ணை அப்படியே அவங்க அம்மா தூக்கி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயும் இந்த 2 குழந்தைங்களையும் காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் என் அப்பா வரமாட்டாரான்ற மாதிரி கேள்வி கேட்பான். இந்த பொண்ணுக்கு தான் விஷயம் தெரியும்ல, இல்லை வரமாட்டாரு நம்ம அப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அந்த இடத்துல வந்து பொண்ணு அந்த அம்மா வருவாங்க. வந்து அந்த சின்ன பையனை சுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்களா, அந்த குழந்தை தான் அப்படி கண்ணை தொடச்சி விடுவாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அந்த குழந்தைங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த 2 பசங்களும் இவங்களோட அப்பாவை இழந்திருக்காங்க. அவங்களும் அவங்களோட பொண்ணை இழந்திருக்காங்களே, அதை நினச்சி 3 பேரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ காமிச்சா அந்த குவாரண்டைன் பண்ண ரூம்குள்ளே போயிடுவான். இறந்து போன இவங்க 2 பேரையும் ஒரு பக்கம் மண்ணாக இருக்கும், அங்கே தான் புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த அம்மா அழுதுட்டு அங்கேருந்து ஏஞ்சி போகும்போது ஃபயர் ஃபைட்டர் தான் தடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ஸ்ட்ராங்காக இருந்து தானே ஆகணும், ஏன்னா நான் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் அந்த விக்கு தலையனோட வைஃப் வந்து, நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க உன் குழந்தைய வளர்க்குறத பற்றி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது என்னோட பர்சனல், நான் என்ன தோணுதோ பண்ணுவேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்ற மாதிரி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்து நம்ம கால் உடஞ்ச தாத்தா வந்து என்ன வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லா ரூமுக்கும் வெல்டிங் அடிச்சு எந்தெந்த கதவு வழியாக வர முடியுமோ மான்ஸ்டர்ஸ் அதெல்லாம் தடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ரூமை திறக்கிறாங்க. யாருன்னா டாக்டர் தான் அந்த வெப்பனை கையில் கொடுத்து, இப்போ இங்கே கீழே இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஹீரோ தான் மேலே போய் எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஹீரோ அப்படியே அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு படிக்கட்டி வரும்போது அப்படியே அவன் கண்ணு கருப்பாய் மான்ஸ்டர் மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கான். அடுத்து வெளியே காமிச்சா அந்த அடி வாங்கினவன் வெளியே செத்து கிடப்பான்ல, அவனோட உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் ஒரு மான்ஸ்டர் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் நாக்கு பெருசாக வச்சிருக்கோம்ல, அந்த மான்ஸ்டர் தான். அப்போ அந்த மான்ஸ்டரே ஒரு மான்ஸ்டர் அடித்து பெரிய கையோட நசுக்கி மேலே எடுக்கிற மாதிரி காமிச்சு எபிசோட் 5 முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.